வணக்கம். கடந்த சில நாட்களாகவே இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் பயங்கர சர்ச்சைக்குரியதாட்டு மாறி இருக்குது. அவங்களோட விமானங்கள் ரத்து செய்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க போனா, விமான நிலையங்கள்லாம் ஃபுல்லா இது ஏர்போர்ட்டா இல்ல ரயில்வே ஸ்டேஷனா அப்படிங்கிற மாதிரி கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் அங்க பயங்கர கூட்டங்கள். அங்க ஒரே போராட்டம், சலசலப்பு இப்படிதான் விமான நிலையங்கள் மாறி இருக்குது. நிறைய இடங்களுக்கு, அதாவது திருமணத்துக்கு போவதற்காக அவங்க ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உறவினர்களை இழந்திருப்பாங்க. இறந்தவர்கள் வீடுகளுக்கு போறதுக்காக அவங்க ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க. இப்படி பல காரணங்களுக்காக புக் பண்ணி இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல போறதுக்காக புக் பண்ணப்பட்ட அந்த விமானங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அது ஏன் அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க, என்ன காரணம், எங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க போனா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைம் நவம்பர், இந்த 2025 நவம்பர் 1ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் கொடுத்துருக்குறாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. டெல்லி ஹைகோர்ட் விபத்தை தவிர்ப்பதற்காக பழைய ரூல்ஸ் எடுத்துட்டு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஷிஃப்ட் அடிப்படையில் டியூட்டியை நீங்க போடணும் ஃப்ளைட் பைலட்டுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்க போகும்போது, அதாவது முன்னாடி 18 மணி நேரம் ஒரு விமானி பறக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் புது ரூல்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா 8 மணி நேரம் தான் அவங்க பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் நைட்டு டைம்ல ஒரு ஃப்ளைட் முன்னாடி 6 நேரம் லேண்ட் பண்ணலாம். 6 டைம், 6 தடவை லேண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளைட் முன்னாடி அப்படின்ட்டு ரூல்ஸ் இருந்தது. அந்த ரூல்ஸை திருத்தி மாத்தி 2 நேரம் தான் நீங்க லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, நைட்டு, பகல் இல்ல, நைட்டு 2 டைம் தான் நீங்க லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை மாத்திட்டாங்க. திரும்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்னாடி பைலட்டுக்கு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் லீவு இருந்தது. அதாவது ஒரு பைலட் நிறைய இடங்கள்ல அப்படி சுத்திட்டு வந்திருப்பாரு இல்லையா, அப்படி சுத்திட்டு பறந்துட்டு அவருக்கு 36 மணி நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், லீவ் அப்படிங்கிற மாதிரி இருந்த ரூல்ஸ் மாறி இப்போ 48 மணி நேரமா அதிகரிச்சிருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த 48 மணி நேரமும் தொடர்ச்சியாட்டு கண்டினியூவா லீவ்ல இருக்கணும். அதாவது ஒரு 24 மணி நேரம் லீவ் எடுத்துட்டு திரும்ப அவங்க டியூட்டிக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு 24 மணி நேரம் லீவ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 48 மணி நேரம் தொடர்ச்சியாட்டு விடுமுறையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் பைலட்டுக்கு மட்டும் கிடையாது, விமான பணியாளர்களுக்கும் இந்த ரூல்ஸ் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே லோக்கல் ஃபிளைட்டுக்கு மட்டும்தான், இன்டர்நேஷனல் ஃபிளைட்டுகளுக்கு கிடையாது. நம்ம லோக்கல்ல ஓடுற இந்த ஃபிளைட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் பொருந்தும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல தப்பிச்சது யாரு அப்படின்னா, ஏர் இந்தியா ஃபிளைட்டு, அப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டு, ஆகாஷ ஏர்லைன்ஸ், விஸ்தாரா, இந்த மாதிரி ஃபிளைட்டுகள் இந்த ரூல்ஸ் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து, ஹைகோர்ட்ல இருந்து சொன்ன அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தேவையான விமானிகளை பூர்த்தி செய்து, தேவையான விமான பணியாளர்களை பூர்த்தி செய்து அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க ஃபிளைட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஓடிட்டு இருந்து, ஆனா கடைசி நேரத்துல 2 வருஷம் கால அவகாசம் கொடுத்தும் இண்டிகோ விமானம் போதிய விமானிகளை, அதாவது பைலட்டுகளை அவங்க சேர்க்காததும், போதிய விமான பணியாளர்களை அவங்க சேர்க்காததும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்ற ஏர்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிக்கெட்டை பூரா ஃபுல் ரேஞ்சில் ஏற்றாங்க. இன்னுமா இங்க இருந்து அமெரிக்கா போனா கூட இவ்வளவு டிக்கெட் ரேட்டு இருக்காது போல இருக்கு. அது என்ன எவ்வளவு ரேட்டு ஏற்றிருக்காங்க நான் சொல்றேன். சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு பழைய ரேட்டு 5400 ரூபா இருந்திருக்குது. இப்ப புது ரேட்டு 57,700 ரூபா. சென்னை டு கோயம்புத்தூர் 57,700 ரூபா. ஏறுனா ஏறு, இல்லைன்னா இறங்கி போயிட்டே இரு, அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். அப்புறம் சென்னையில இருந்து பெங்களூருக்கு 6,000 ரூபாய் இருந்த இடத்துல 18,200 ரூபாய் கூட்டிட்டாங்க. அப்புறம் சென்னை டு திருச்சி 4,600 ரூபாய் இருந்த இடத்துல 26,700 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு. சென்னை திருச்சி 26,700 ரூபாய்.
இதுக்கு நம்ம அங்க இங்கிலாந்துக்கே போயிட்டு வந்துடலாம் எவ்வளவு இந்த ரேட்டுக்கு. இப்படி அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டை வந்து மற்ற ஏர்லைன்ஸுகள், அதாவது ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட்டு, விஸ்தாரா, அந்த ஆகாஷா, அந்த ஏர்லைன்ஸ் வந்து இவங்க கூட்டின காரணத்துக்காக இது பெரிய சர்ச்சையா வந்த உடனே நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசாட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கட்டணத்துல தான் நீங்க வந்து விமானிகள்கிட்ட வசூலிக்கணும், டிக்கெட் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது 500 கிலோமீட்டருக்குள்ள வந்து பறக்கக்கூடிய விமானத்துக்கு வந்து 7500 ரூபா வரைக்கும் நீங்க கட்டணம் நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 500 கிலோமீட்டருக்கு மேல 1000 கிலோமீட்டருக்குள்ள வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,000 வரைக்கும் நீங்க டிக்கெட் வந்து நீங்க நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 1000ல இருந்து 1500 கிலோமீட்டருக்கு வரைக்கும் பறக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு வந்து 15,000 வரைக்கும் நீங்க கட்டணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து 1500 கிலோமீட்டருக்கு மேல பறக்கக்கூடிய ஃபிளைட்டுக்கு வந்து அந்த போறக்கூடிய தூரத்தை கிடக்கக்கூடிய ஃபிளைட்டுக்கு வந்து 18,000 வரைக்கும் நீங்க டிக்கெட்டோட ரேட்டை வந்து நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல சிக்கல்கள், பல இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து இண்டிகோ நிறுவனம் வந்து இப்போ பல சிக்கல்ல மாட்டி இருக்கிறது. அந்த இண்டிகோ நிறுவனத்தின் சிஇஓ வந்து இதற்கு தார்மீக பொறுப்பெடுத்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. நாங்க கூட விரைவில் சரி பண்ணுவோம், இப்போ வந்து இக்கட்டான சூழ்நிலையில நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் அவர் கேட்டிருக்கிறாரு. என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி சவுதியில இருந்து அவரு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல தான் அவர் கிளம்பி போனாரு ஊருக்கு, திருவனந்தபுரம். அதாவது சவுதியில இருந்து திருவனந்தபுரம் வழி வந்து ஹைதராபாத். அப்போ அவர் இங்க இருந்து கிளம்பும் போது, சவுதியில இருந்து கிளம்பும் போது கரெக்டா கிளம்பிட்டாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து சவுதி டு ஹைதராபாத் வந்து கரெக்டா லேண்ட் பண்ணிட்டாங்க. அவரும் சந்தோஷமா தான் போயிருக்கிறாரு. அப்புறம் ஹைதராபாத்ல தான் அவருக்கு வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. ஹைதராபாத்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு போற ஃபிளைட் வந்து கேன்சல் ஆகல, கரெக்ட் டைமுக்கு தான் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் மட்டும் இல்ல, இவரு கூட இருந்த சக பயணிகளும் ஒரு 7-8 பேர்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு லேடிஸும் அவங்க கை குழந்தையோட இருந்திருக்காங்க போல இருக்குது. அவங்களும் சவுதியில இருந்து தான் போயிருக்கிறாங்க திருவனந்தபுரத்துக்கு, ஹைதராபாத் வழியாட்டு. அப்புறம் அங்க பேசி எடுத்து பிரச்சனை ஆகி சண்டை போட்டு எடுத்து அப்புறம் திரும்ப அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல அந்த ஸ்டாஃப்கள்கிட்ட போயிட்டு பேசி அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு கூட்டு போயிருக்கிறாங்க வேற ஃபிளைட்ல. அது இவங்க கட்டணத்துல தான், இவங்க கையில இருந்து காசு போட்டு தான் கூட்டு போயிருக்கதாட்டு சொன்னாங்க. கொஞ்சம் ரேட்டு குறைச்சி போட்டு கூட்டு போயிருக்கிறாங்க இந்த பிரச்சனை இருந்ததுனால. அப்புறம் அங்க இருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காக்க வச்சு திரும்ப அங்க சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் விட்டுருக்காங்க. அதுவும் அவங்க கையில இருந்து காசு போட்டு தான். இப்படிதான் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. நமக்கு இங்க இருந்து ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா அந்த மாதிரி ஃபிளைட்டுக்குனாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பார்ப்போம். இனி இந்திய ஏர்லைன்ஸ்ல வந்து பயங்கர பிரச்சனையில மக்களை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா தான் இருக்குது. இது வந்து இப்படி கூட்டம் ஒரே நேரத்துல விமான நிலையத்துல வந்து இப்படி அதிகமா இருக்கிறது வந்து அது பாதுகாப்பு குறைபாடையும் ஏற்படுத்தும். அது வந்து நல்ல வழிக்கு நல்ல விஷயமாட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுல நிறைய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விமான நிலையத்துல ஒரே நேரத்துல வந்து மொத்தமாட்டு கூடும்போது பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை உடனடியாக சரி செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்தியோ ஏர்லைன்ஸ் விமானம் வந்து ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து சரி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.